ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்தி ரேவதி சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்துருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தி பார்த்தோம்னா அவங்க ராஜா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அந்த லிஃப்ட்டை யாரோ திட்டமிட்டு இவங்க வந்து இந்த மாதிரிக்கு கட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே ராஜா வந்து என்ன மாப்பிள்ள சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் யாரோ தான் வேணும்னே கட் பண்ணியிருக்கிறாங்க. அநேகமாக வந்து சாமுண்டீஸ்வரி அத்தைக்கு யாரோ இங்கேருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அவங்க தான் இதை பண்ணியிருக்கணும். அப்படிங்கும்போது இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அப்போ கார்த்தி வந்து ஒரு சூழ்ச்சி பண்ணுறாங்க. அதாவது இங்கே உள்ள எல்லாரோடைய கைரேகையும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லவும், இது கெட்டதுமே உடனே ராஜா வந்து சொல்கிறாங்க, ஆமாம் கார்த்தி நீ சொல்கிறது கரெக்டு தான் அப்படிங்கவும், அடுத்து பார்த்தோம்னா கைரேகை எடுக்கிறதுக்காக வந்து ஒருத்தரை வரவழைக்கிறாங்க. அவங்களும் வராங்க. அப்போ எங்கே பார்க்கும்போது வந்து அவங்க பிரியாவை தான் காட்டுறாங்க. என்னது இப்போ எதுக்காக கைரேகை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க? ஒருவேளை வந்து நம்ம தான் அந்த லிஃப்ட்டை கட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எம்டி சாருக்கு வந்து சந்தேகம் வந்திருக்குமோ, அதனால தான் இந்த மாதிரிக்கு செய்கிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு பிரியா வந்து நினச்சிட்டு இருக்கவும், ஐயோ இப்போ என்ன நடக்க போதோ தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ பிரியாவோட ஃப்ரெண்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இப்போ என்ன பிரியா நீ பண்ண போகிற? நீ தானே கட் பண்ணியிருக்கிற, இப்போ வசமாக மாட்டிக்கிட்டே அப்படிங்கும்போது நீ சும்மா இரு, நானே ஏற்கனவே வந்து டென்ஷனோட இருக்கிற அப்படிங்கும்போது அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து அவங்க எல்லாருமே வந்து கைரேகை கொடுத்துட்டு இருக்கவும், அப்போ ஒவ்வொன்றும் மேட்சிங் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அப்போ கரெக்டாக பிரியா வராங்க. அப்போ பிரியா வந்து பயந்துக்கிட்டே வந்து அவங்க கைரேகையை கொடுக்கவும், அப்போ வந்து ராஜா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, இப்போ வந்து இந்த கைரேகை ஒத்து போதா அப்படின்னு சொல்லும் போது இல்லை ஒத்து போகலை அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே பிரியா வந்து நல்ல வேலையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகவும், அடுத்தது எல்லாருமே கைரேகை கொடுத்தாச்சுது. ஆனால் யாருக்குள்ளதே மேட்சிங் இல்லை, ஒருவேளை வந்து வெளியாட்கள் யாராவது வந்து செஞ்சுருக்கலாம் அப்படின்னு அவர் வந்து பார்த்தோம்னா கார்த்திகிட்ட சொல்லவும், அப்போ கார்த்தி வந்து சரி நான் அதை பார்த்துக்கிடுதேன், நீங்கள் வந்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லவும், அடுத்து பார்த்தோம்னா அங்கே பிரியாவை தான் காட்டுறாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன பிரியா நீ தானே அந்த ஒயரை கட் பண்ணன, ஆனால் வந்து உன்னுடைய கைரேகை ஒத்து போகலன்னு சொல்லிட்டாங்களே, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கவும், உடனே பிரியா வந்து சிரிச்சுக்கிட்டே பார்த்தோம்னா தன்னுடைய கைரேகையில இருந்து அவங்க ஏதோ ஒரு கம்மை வந்து ஒட்டி வச்சிருக்கிறாங்க போலுக்கு, அதை அப்படியே வந்து அவங்க எடுக்கவும், இதை பார்த்ததுமே வந்து அவங்க பிரியாவோட ஃப்ரெண்டு வந்து ஆச்சரியம் அடைகிறாங்க. என்ன பிரியா இது எப்படி ஆக்கும் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் எனக்கு வேற வழி தெரியல, அதனால தான் இந்த மாதிரி செஞ்சேன், அதனால தான் நான் வந்து மாட்டிக்கிடலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், என்ன அவ்வளோ சீக்கிரத்தில் கண்டுபிடிச்சிட முடியுமா என்ன, எனக்கு எப்படி அந்த எம்டி கிடைச்சே ஆகணும், அதுக்காக நான் எந்த எல்லைக்குனாலும் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரியா வந்து சிரிக்க ஆரம்பிக்கவும், அப்போ எங்கே பார்த்தோம்னா கார்த்திகிட்ட வந்து ராஜா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன கார்த்தி அப்போ இங்கே எந்த யாருமே இல்லைன்னா அப்போ வெளியே இருந்து தான் யாராவது செஞ்சுருக்கலாமா அப்படிங்கும்போது, கண்டிப்பாக இருக்காது, இந்த ஆஃபீஸில் இருந்து தான் யாரோ வந்து இந்த மாதிரிக்கு வேலையை செஞ்சுருக்கிறாங்க, கூடிய சீக்கிரத்திலே அது யாருன்னு சொல்லி நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு காட்சி சொல்லவும், அடுத்தது இங்கே பார்த்தோம்னா வந்து சாமுண்டீஸ்வரியை தான் காட்டுறாங்க. சாமுண்டீஸ்வரியும் சூரியகலாவும் ஆஃபீஸுக்கு வரவும், அப்போ ரேவதி வந்து என்னம்மா திடீர்னு வந்திருக்கிறீங்க அப்படிங்கும்போது, உங்கள் எம்டி இருக்கிறாரான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் இருக்காரு அப்படிங்கிறாங்க. அப்போ பிரியா வந்து பார்க்குறாங்க, என்னது திடீர்னு சாமுண்டீஸ்வரி மேடம் வந்திருக்கிறாங்க, என்ன தெரியல சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ உடனே சாமுண்டீஸ்வரி வந்து நான் எம்டிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது, நீங்கள் எல்லாருமே இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் சாமுண்டீஸ்வரி அவங்க கேபினுக்கு உள்ள வரவும் கார்த்திக் இருக்கிற அந்த இடத்துக்கு. அப்போ கார்த்தியை பார்த்ததுமே வந்து என்ன எம்டி நல்லா இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி கேட்கவும், அப்போ கார்த்தி திரும்பி பார்க்குறாங்க. பார்க்கும்போது சாமுண்டீஸ்வரி நிற்கவும், என்ன அந்த இடத்துல கொஞ்சம் கூட நீ எதிர்பார்த்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே கார்த்தி வந்து அலட்டிக்காம அவங்க பாட்டு நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து அவங்க சொல்றாங்க, இங்க பாரு என்னமோ ரொம்ப புத்திசாலித்தனமா வந்து என் பொண்ணுக்கு நடக்கிற இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டோன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறியா, பரவாயில்லையே என் பொண்ணுக்காக இந்த ஆபீஸையே நீ வாங்கியிருக்கிறியே, என்ன வேற ஒரு எம்டியை வச்சு நீ ஏமாத்தினேலா, இப்ப எப்படி கண்டுபிடிச்சேன் பாத்தியா, நான் என்ன பழைய சாமுண்டீஸ்வரின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறியா, என்ன அப்படிலாம் நீ ஏமாத்திர முடியாது, இப்ப நான் எல்லாமே வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக தான் இருந்துகிட்டு இருக்கிறேன், எப்படி உன்னை கண்டுபிடிச்சேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், என் பொண்ணோட கல்யாணத்தை நிறுத்திட்டேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காத, இப்போ நாளைக்கு நான் என்ன திரும்ப பண்ண போகிறேன், அவங்க ரெண்டு பேருக்கும் நிச்சயார்த்தம் பண்ண போகிறேன், அவங்க ரெண்டு பேருமே மோதிரம் மாற்றிக்க போகிறாங்க, அது மட்டும் இல்லாமல் பந்தக்கால் ஃபங்க்ஷனையும் வைக்க போகிறேன், இது எல்லாமே நான் அவசர அவசரமாக பண்ணுறது என்ன காரணத்துக்காக, எல்லாம் உனக்காக தான், அதுக்கு கண்டிப்பாக நீ வந்தாகணும், நிச்சயார்த்தம் முடிஞ்சு அவங்க மோதிரத்தை மாற்றிக்கிட்டாலே பாதி கல்யாணம் முடிஞ்சுதான் அர்த்தம், அதை உன் கண் முன்னாடி தான் நான் செய்யணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன், அதுக்காக தான் உன்னை கூப்பிடுறதுக்காக வந்தேன், அது மட்டும் இல்லாமல் எப்படியோ என் பொண்ணோட கல்யாணத்தை நிறுத்திட்டேன்னு சொல்லி நினச்சே இல்லை, கூடி சீக்கிரமே கல்யாணமாக நடக்க போது பாரு அப்படிங்கவும், உடனே கார்த்தி வந்து நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு ஒன்று கல்யாணம் பண்ணி வைக்கல, என்னுடைய மனைவிக்கு தான் நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, நீங்கள் அப்படிலாம் பண்ணுறதா இருந்தால் நான் பார்த்துட்டு சும்மா இருந்துருவேனா என்ன, அவளுக்கு பழசெல்லாம் மறந்து போச்சுன்னு சொல்லி தானே நீங்கள் இதெல்லாம் செஞ்சிட்ருக்கிறீங்க, உங்களுக்கு தைரியம் இருந்தால் உங்கள் பொண்ணுக்கிட்ட போய் கல்யாணம் நடந்த விஷயத்தை பற்றி சொல்ல முடியுமா உங்களால் அப்படின்னு கார்த்தி கேட்டுட்டு இருக்கவும், என்ன மிரட்டி பார்க்குறியா, எங்க பாரு என் பொண்ணுக்கு அதாவது அவளுக்கு இந்த மாதிரிக்கு மறதியை வந்து நான் எனக்கு சாதகமாக பயன்படுத்தி தான் உங்கள் ரெண்டு பேருமே நிரந்தரமாக நான் பிரிக்க போகிறேன், பார்த்தியா எல்லாமே எனக்கு சாதகமாக தான் நடந்துக்கிட்டு இருக்குது, இன்னும் பாரு என்னெல்லாம் நடக்க போகுது, கண்டிப்பாக நாளைக்கு நிச்சயார்த்தத்துக்கு நீ வந்தே தீரணும், அதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு சிரிச்சுக்கிட்டே போகவும், அப்போ உடனே ரேவதி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்னம்மா எதுக்காக அப்படி வந்தீங்க, இவ்வளோ நேரமாக பேசிட்டு இருந்தீங்க அப்படிங்கும்போது, ஒன்றும் இல்லை ரேவதி, நாளைக்கு உனக்கும் மருதுக்கும் நிச்சயார்த்தம் நடக்க
போகுது அப்படிங்கவும், என்னம்மா எதுக்காக திடீர்னு இப்படி பண்ண போறீங்க அப்படிங்கும்போது, என்ன ரேவதி இப்படி சொல்லிட்டு இருக்கிற, கல்யாணத்துக்கு முன்னாடி நடக்கக்கூடிய சடங்குகள் தானே இது, அதுக்காக தான் எம்டியை வந்து கூப்பிட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு நான் வந்தம்மா, நான் சொல்லிட்டேன் அவரும் நாளைக்கு வருவார் அப்படிங்கப்போ, அப்போ ரேவதியே சரி அப்படிங்கிறாங்க. ஆனாலும் ரேவதிக்கு ஒரே குழப்பமா இருக்குது. அம்மா எதுக்காக இப்போ அவசரமாக வந்து நிச்சயார்த்தம் பந்தக்கால் ஃபங்க்ஷன் எல்லாரும் வைக்க போகிறாங்க, என்ன நடக்கணும் ஒன்றுமே புரிய மாட்டேக்கு அப்படின்னு சொல்லி ரேவதி நினைக்கவும், அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வந்து அவங்க ராஜா வராங்க. என்ன கார்த்தி உன்னுடைய மாமியார் வந்துட்டு போகிற மாதிரிக்கு தெரியுது அப்படிங்கும்போது, ஆமாம் நாளைக்கு ரேவதிக்கும் மருதுக்கும் நிச்சயார்த்தம் பண்ண போகிறாங்களா, அது சொல்கிறதுக்காக வந்திருக்காங்க அப்படிங்கும்போது, என்னப்பா இது அநியாயமாக இருக்குது, உன் மனைவியை போய் வேற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக உன் மாமியார் இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு இருக்காங்களா, சொல்ல போனாக்கி நீங்கள் 2 பேரும் இன்னும் சேர்ந்து தான் இருக்கிற மாதிரிக்கு தானே, அதாவது உங்களுக்கு தான் டைவர்ஸ் கூட ஆகலைல்ல, ரேவதி உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருந்தானே எனக்கு தெரியும், அதே மாதிரிக்கு ரேவதி மேலே நீ எவ்வளோ பாசம் வச்சுருந்தானே எனக்கு அதுவும் தெரியும், ரேவதிக்கு பழசெல்லாம் மறந்து போச்சுன்னு ஒரே காரணத்துக்காக இந்த மாதிரிக்கெல்லாம் வந்து உன்னை பழி வாங்கிட்டு இருக்கிறாங்களே, இவங்கெல்லாம் நல்லாவா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ராஜா வந்து சாம்பிடிச்சிரி போட்டு திட்டிட்டு இருக்கவும், அப்போ கார்த்தி வந்து அவங்க யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தவங்க பார்த்தோம்னா சாம்பிடிச்சிரியும் சூரியக்கெல்லாம் வந்து நேராக அவங்க மோதிரம் வாங்குறதுக்காக கடைக்கு வரவும், அப்போ வந்து என்கேஜ்மெண்ட்டுக்கு மோதிரம் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க மருதுவுக்கும் ரேவதிக்கும் ரிங்கெல்லாம் வாங்குறாங்க. அப்போ சூரியகலா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அத்தை இது எல்லாமே வந்து நாளைக்கு நல்ல மாதிரிக்கு நடக்கணும், ஏன்னா நேற்றுக்கு நடந்த மாதிரிக்கு நடந்துடக்கூடாது அப்படிங்கும்போது கண்டிப்பாக அப்படி நடக்காது, இனிமேல் நம்ம நினைச்ச மாதிரி தான் நடக்கும், நீ கவலைப்படாம வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்ததான் அங்கே பார்த்தோம்னா இவங்க மருது தான் காட்டுறாங்க. அப்போ மருதுவுக்கு ஒருத்தவங்க ஃபோன் பண்ணுறாங்க, இங்கே பாருங்க சார் இந்த மாதிரிக்கு வீடியோலாம் ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், நான் எங்கே வந்து கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லும் போது உடனே மருதும் அவங்க இடத்த சொல்கிறாங்க, இந்த இடத்துக்கு வந்து கொடு அப்படின்னு சொல்லும் போது உடனே அவரும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா அதிகாரிகள் தான் கட்டுறாங்க. அதிகாரி வந்து கார்த்தியோட ஆபீஸ்க்கு வரவும் உடனே கார்த்தியும் சொல்லுங்க சார் என்ன திடீர்னு வந்திருக்கிறீங்க அப்படிங்கும்போது, கார்த்தி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றதுக்காக தான் வந்த அப்படிங்கும்போது, என்ன விஷயம் அப்படின்னு கார்த்தி கேட்கும்போது, உங்க மனைவிக்கு இந்த நிலைமைக்கு கொண்டுட்டு வந்தாம்ல அந்த ரெட்டு, அவனை பற்றின ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குது, அவனை கையங்குலமாக கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து இப்போ கிளம்புறோம் அப்படின்னு சொல்லும் போது, என்ன விஷயம் சார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோமோ, இந்த மாதிரிக்கு வந்து அவன் வீடியோலாம் வந்து இது பண்ணுறான், அந்த வீடியோவை கொடுக்கறதுக்காக இப்போ ரெட்டை சந்திக்கிறதுக்காக வாரான், அதை வச்சு தான் நாங்கள் வந்து எங்களுக்கு இன்ஃபார்ம் வந்தது, இதை வச்சு தான் நாங்கள் அவனை கையங்குலமாக பிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே கார்த்தி வந்து நானும் உங்கள் கூட வரேன், என் மனைவியோட இந்த நிலைமைக்கு காரணம் யாருன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படிங்கும்போது, சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை அழைச்சிட்டு போகிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து சாம்பிடிச்சிரி வந்து அவங்க வீட்டுக்கு வரவும் உடனே ரோஹிணி அவங்க ராஜராஜன் மயில்வாகனம் எல்லாரும் இருக்கும் போது உடனே சாம்பிடிச்சிரி வந்து சொல்கிறாங்க, நாளைக்கு இந்த மாதிரிக்கு ரேவதிக்கும் மருதுவுக்கும் நிச்சயார்த்தம் நடக்க போகுது, அவங்களுக்காக தான் வந்து இந்த ரிங்கை நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அப்படிங்கும். இது கேட்டதுமே ராஜராஜன் வந்து சொல்கிறாங்க, உன்னெல்லாம் திருத்தவே முடியாதா, எதுக்காக நீ இந்த மாதிரிக்கெல்லாம் தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, என் பொண்ணுக்கு எது நல்லதோ அதை தான் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன், இதை நீங்கள் ஏதாவது செய்யணும்னு குழப்பத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லி நினச்சிங்கன்னு வச்சுக்கணுங்களேன், உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ ரோஹிணி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, அம்மா நீங்கள் பண்ணுறது உங்களுக்கே கொஞ்சம் நல்லா இருக்குதா, உங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், ரேவதிக்கு ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சு போச்சுது, அவள் படசை மறந்துட்டான்னு ஒரே விஷயத்த வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரிக்கெல்லாம் அவளுக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கிறீங்களே, அவளுக்கு மட்டும் ஞாபகம் வந்துன்னா என்ன நடக்கும் தெரியுமா அப்படிங்கும்போது, இங்கே பாரு நீ நினைக்கிற மாதிரிக்கு அவளுக்கு எதுவுமே ஞாபகத்தில் வராது, வரவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், நீங்கள் சொல்லிட்டாக்கி அப்படிலாம் நின்றுமா என்ன அப்படிங்கும்போது, இங்கே பாருங்கம்மா நீங்கள் தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு இருக்காதீங்க அப்படிங்கும்போது, நான் ஏற்கனவே சொன்னது தான், நான் எடுத்த முடியல கொஞ்சம் கூட நான் பின்வாங்க போகிறது கிடையாது, நாளைக்கு நிச்சயார்த்தமோ பந்தக்கால் ஃபங்க்ஷனும் நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு போகவும், இது கிட்டதுமே மயில்வாகனம் வந்து சொல்கிறாங்க, என்ன மாமா அத்தை அடுத்தடுத்து இந்த மாதிரிக்கு தேவையில்லாத விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கும்போது, இவ திருந்தவே போகிறது இல்லை, இவளை நான் எவ்வளோ தான் திட்டுறதுக்குன்னு தெரியல, இந்த சந்திரகலா இருக்கும்போது தான் இந்த மாதிரிலாம் பிரச்சனை வந்ததுன்னா, இப்போ இந்த சூரியகலா வந்ததுக்கப்புறமா தேவையில்லாமல் இதுக்கு மேலே பிரச்சனை வந்துகிட்டு இருக்குது, ஏன் தான் இந்த மாதிரிலாம் இவன் அந்த சாமுண்டேஸ்வரி பண்ணுறாலும் தெரியல, இவங்களுக்குன்னு சொல்லிக்கிட்டு இவளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக 2 பேரும் வந்திருக்காங்க பாரு, இவங்களை சும்மா விடக்கூடாது, ஆனால் கண்டிப்பாக வந்து நம்ம மாப்பிள்ளை ஏதாவது ஒன்று பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்தது அங்கே பார்த்தோம்னா அதிகாரிகளும் கார்த்தியும் வந்து அவங்க மருதுவை பிடிக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு வராங்க. அப்போ மருது வந்து பார்க்கும்போது அவங்க ஒரு அந்த ஆட்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களும் வந்து அந்த வீடியோ கேசட்லாம் கொடுக்குறாங்க. கொடுத்ததுமே அந்த பணத்தை வந்து அவங்க வாங்கிட்டு போகிறதுக்காக இருக்கவும், அப்போ கரெக்டாக பார்த்தோம்னா அதிகாரி உள்ளே நுழைஞ்சிருந்தாங்க. நுழைஞ்சதுமே மருது பார்த்தோம்னா அவங்க முகத்தில் மாஸ்க்கை போட்டுட்டு அந்த வீடியோ இருக்கிற அந்த ஆதாரத்தையும் அவங்க எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆகிறதுக்காக போகும்போது, தப்பிச்சு போகும்போது கரெக்டாக அவங்க கார்த்தி கையில் மாட்டிக்கிட்டுதாங்க. அப்போ உடனே வந்து கார்த்தியை அவங்க பார்க்கும்போது அப்போ மருது வந்து அவங்க மாஸ்க் போட்டுட்டு இருக்கவும், அவங்கள பிடிக்கிறதுக்காக வந்து கார்த்திக்கும் மருதுவுக்கும் வந்து ஒரு சண்டை நடக்குது. கார்த்திகிட்ட இருந்து மருது வந்து எஸ்கேப் ஆகி ஓடி இருந்தாங்க. இதனால பார்த்தோம்னா அந்த மாஸ்க் மட்டும் தான் வந்து கார்த்தி கையில் கிடைக்குது. அப்போ அதிகாரி வந்து பார்க்கும்போது, சார் அவன் எஸ்கேப் ஆகி ஓடிட்டான் அப்படிங்கிறாங்க, அந்த மாஸ்க் மட்டும் தான் கையில் கிடச்சி அப்படிங்கும்போது, இவனை வந்து நான் விட மாட்டேன், இவனை பிடிச்சே தீரும் அப்படின்னு தான் அதிகாரி சொல்லிட்டு இருக்கவும், அடுத்து பார்த்தோம்னா கார்த்திக் வந்து அந்த மாஸ்க் அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. அடுத்தது அங்கே பார்க்கும்போது வந்து அவங்க மயில்வாகனமும் ராஜராஜனும் வந்து கார்த்திக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லும் போது உடனே வந்து கார்த்தி
சொல்கிறாங்க. ஏற்கனவே அத்தை அந்த விஷயத்தை பற்றி சொல்லிட்டாங்க. அப்படிங்கும்போது என்ன மாப்பிள்ள இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்குது, எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல, இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது நாளைக்கு நாங்கள் வர அப்படிங்கிறாங்க. என்னது நாளைக்கு நீங்கள் வர போகிறீங்களா, இந்த கன்றாவியெல்லாம் பார்க்குறதுக்காக வர போகிறீங்க அப்படிங்கும்போது என்ன இருந்தாலும் சரி தான், என்னுடைய மனைவி அங்கே தானே இருக்கிறா அப்படின்னு சொல்லும் போது அது சரிதான் மாப்பிள்ள அப்படிங்கவும் ரேவதிக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அத்தையா உண்டு இல்லைன்னு பண்ணிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.